வணக்கம். இப்ப எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராம்ஸ்கேட். இது வந்து யூகேயோட ஈஸ்ட் சைட்ல கோஸ்டல் ஏரியா. நீங்க பிரான்ஸ்ல இருந்து ஈஸியா படகுல வர போறீங்கன்னா இங்க வரலாம். கணவாயில, கப்பல்ல அதுல வர போறீங்கன்னா இங்க வரலாம். இங்க ஹார்பர் இருக்கு. ஸோ நாளைக்கு எங்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ராம்ஸ்கேட்ல இருந்து நான் ராம்ஸ்கேட்லாம் இருக்கிறேன். ராம்ஸ்கேட்ல இருந்து க்ராய்டனுக்கு போறேன். ஸோ க்ராய்டன்ல ட்ரெயின்ல க்ராய்டனுக்கு போறோம். ராம்ஸ்கேட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கே போய் தான் நான் இப்போ டிக்கெட் எடுக்கணும் க்ராய்டனுக்கு போகிறதுக்கு. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் இப்போ இதான் ரயில்வே ஸ்டேஷன் ராம்ஸ்கேட். என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழைய பில்டிங். என்னென்னா இது புது பில்டிங் மாதிரி இருக்குது. அது என்னென்னா எவ்வளோத்துக்கு ரெனிவேஷன் பண்ணாத கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இவர்கள் வந்து இந்த நாட்டில் பழைய கட்டிடம் அப்படியே விட்டுருவாங்க, அதை பராமரிக்கிற மாதிரி திருத்துவாங்க. ஆனால் உடைச்சி புதுசாக கட்ட மாட்டாங்களே. என்னென்னா அவங்க நாட்டுண்ட பாரம்பரியத்தை போன்றாங்க அப்படின்னு சொல்லி உடைச்சி கட்ட மாட்டாங்க. அப்படியே எப்படி பழசாக இருக்கோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி அதை அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி போனால் இதுலேருந்து ட்ரெயின் எடுத்து போவேன். என் வெதர் பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லாது. நேற்று வரைக்கும் சரியான வெயிலாக இருந்தது. இங்கே அப்பா நல்ல வெயிலாக இருந்தது நேற்று வரைக்கும். திடீரெண்டுலாம் இருட்டி போட்டு மொத்தமாக வெதர் மொத்தமாகவே மாறிட்டு. ஏன்னா இந்த நாட்டில் வெதர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஊர்லேருந்தா இப்போ சம்மர், அதாவது கோடை காலம்ன்றா ஃபுல்லாக கோடை காலமாக தான் இருக்குது. நல்ல வெயிலாக இருக்குது, நல்லா இருக்கும். இங்கே இந்த வெயில் காலம்ண்டு வருமானம் அதுக்குள்ளேயே ஒரு கிழமை வர்றதே ஒரு 6 மாதம் தானே. அதுக்குள்ளே ஒரு கிழமை 2 கிழமை அப்படி மழையாகவே போயிடும். கொஞ்ச நாளைக்கு வந்து சரியான காற்றடிக்கும், இருட்டி போட்டி இருக்கும். சரியான ஒரு சூரியன் வந்து வெளில வந்து பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. சூரியனை வெயில் உடம்பு எப்படா படுமண்ட மாதிரி இருக்கும் இந்த நாட்டில் இருக்கு. அப்படி கொஞ்சம் சிக்கலும் இருக்குது இந்த நாட்டில். இங்கே பார்த்தீங்களா ஊரான மாதிரி தான் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க இருக்கும். இது ஊர்ப்புறத்தில் இருக்கிறது. இது வந்து கிராமப்புறம் ராம்ஸ்கேட் கோஸ்டல் ஏரியா, டெவலப் ஆகாத ஏரியா, டெவலப் ஆகி கொண்டிருக்கிற ஏரியா. இதில் அப்படி தான் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் ட்ரெயின் ஓகே, ஸ்பீடு ஓகே, நல்ல ஸ்பீடாக தான் போகும். ஆனால் ஃப்ரான்ஸ் ட்ரெயின் அதுகளோட ஒப்படைக்க வந்து இந்த நாட்டான் ட்ரெயின் வந்து சரியான ஸ்லோ. ஃப்ரான்ஸில் வந்து வித்தின் 30 மினிட்ஸுக்கு போக மாட்டால் இங்கே போகிறதுக்கு 1.5 hour ஆகும். ஸ்பீட் வந்து உண்மைக்கும் குறையத்தான். மற்றபடி ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். சில நேரங்களில் ட்ரெயின் வந்து நிற்கும் மீன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாம் ஓகே இருக்கும். சில நேரங்களில் ட்ரெயின் சர்வீசஸ் வந்து இந்த வெதர் சேஞ்சலால் சில நேரங்களில் இங்கே நின்றுடும். சில நேரங்களில் வராது, சில கேன்சல் ஆகும், டைமுகள் மாறும். பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் ட்ரெயினை வந்து கூட நம்பி இருக்கலாது. ஏன்னா கூட சனம் இங்கே இருக்கிறது காரத்தம்பாவை நம்பி போகிறது. இப்போ ட்ரெயினை வந்து அவுட்டர்லேருந்து போகிறாக்க ட்ரெயின் நம்புற விதம் குறைய. ஏனெண்டா எப்போ இருந்தாலும் கேன்சல் ஆகும். அதான் இங்கேருந்து இப்போ டிக்கெட் இப்போ நான் புக் பண்ண டிக்கெட் வந்து இப்போ 7 மணிக்கு ஒன்று இருக்குது. 7:10 கொண்டுட்டு புக் பண்ணினான், அது கேன்சல் ஆகிட்டு. இனி நான் 7:55 வரைக்கும் வெயிட் பண்ணணும் அடுத்த ட்ரெயின் எடுத்து கொண்டு போகிறதுக்கு. அப்போ இதான் நீங்கள் இந்த பிரச்சனை. இப்போ சரியான ஒரு டைமிங் வந்து 100% நம்பலாது. ட்ரெயின் கேன்சல் ஆகும், சர்வீசஸ் பிரச்சனையாகும். ரீஃபண்ட் பண்ணலாம், நீங்கள் பே பண்ண காசை ரீஃபண்ட் பண்ணலாம். ஆனால் போக இல்லை வேணும். அதால் வேறு வழி இல்லை, அதில் தான் போய் ஆகணும். யூகேல லண்டன் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது அவுட்ரண்டபடியாக இப்படி இருக்குது. பட் பழைய ஸ்டேஷன் அப்படி காட்டினாங்களோ அப்படியே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி அப்படியே வச்சுக்கிறாங்க. லண்டன் சிட்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவுட்டர் இல்லை, அப்போ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். வசதிகள் கொஞ்சம் குறையத்தான். ஆனால் சிக்கல்கள் இருக்குது அவுட்டரில் இருக்கிறதால. ஏனெண்டா அவுட்டரில் கொஞ்சம் சீப். நான் சொன்ன மாதிரி அவுட்டரில் இருக்கிறதால கொஞ்சம் ரெண்ட்டுகள் கொஞ்சம் சீப். ஆனால் ஆல்மோஸ்ட் நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. டெஸ்கோ எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்பிங் சென்டர்ஸும் இருக்குது. கொஞ்சம் இல்லை இந்த சாம்சங் ஸ்டோர் இல்லாட்டி ஆப்பிள் ஸ்டோர் அப்படி அது கொஞ்சம் இல்லை. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா
ஜிஎன்ட் கம்பெனிஸும் வந்து இங்கே ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் இப்போ போய் இருந்தோம்னா சரி அப்படியே விളിக்கிட்டு போக வேண்டிய சீக்கிரம் இருந்துட்டு ஓகே. ஸோ இனி போகிறதுக்கு அங்கே இனி 1 மணிக்கெல்லாம் ஆகும். இங்கே இதுதான் ட்ரெயின். நார்மல் ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும். பெரிய வித்தியாசமாக நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் ட்ரெயின் இருக்காது. சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ட்ரெயின். அந்த ஸ்டேஷனில் நிற்பாங்க. மேக்ஸிமம் ஒரு ஸ்டேஷனில் ஒரு 2 மினிட்ஸ் தான் ட்ரெயின் நிற்கும். ஆட்டோமேட்டட் டோர் தான் எல்லா ட்ரெயினுக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா டைமிங்கில் விட்டு ட்ரெயின் இப்போ வந்துட்டு இப்போ கையை காட்டி நிப்பாட்டுறதெல்லாம் கஷ்டம். இது என்ன இப்போ டோரில் அமர்த்தியெல்லாம் நிப்பாட்டுறதெல்லாம் கஷ்டம். அது வெளிக்கிட்டாது இந்த டைமிங்குக்கெல்லாம் லாக் பண்ணிட்டானுன்னா லாக். அதனால் இங்கே டைமிங் கன்சம்ஷன் வந்து சரியான ஒரு பிரச்சனை. எல்லாமே சரியான டைமிங்குக்கு நாங்கள் பார்த்து முடிக்கணும், இல்லாட்டி சிக்கல்ல. ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து ட்ரெயின் போகிறதால வந்து சீட் ரிசர்வேஷன் எல்லாம் இதில் இல்லை. நீங்கள் லாங் ரேஞ்சுக்கு போகிறீங்கன்னா சீட் ரிசர்வ் பண்ணலாம். பட் அவ்வளோத்துக்கு இப்போ தொடர்ந்து ட்ரெயின் வந்து கொண்டே இருக்கும். இப்போ இங்கேருந்து இப்போ நான் கொழும்பு போகிறேன்னா கொழும்புக்கு போகிற ட்ரெயினே கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் கேப்பில் தொடர்ந்து வந்துன்னு இருக்கு ட்ரெயின். ஸோ தொடர்ந்து ட்ரெயின் இருக்கிறதால இந்த க்ரௌட் அவ்வளோ வந்து இருக்காது. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு பிறகு ஓரளவு குயிக்காக போகும். அவ்வளோத்துக்கு யூரோப் கண்ட்ரிஸோட ஒப்படைக்க கொஞ்சம் ஸ்லோ தான், பட் ஃபாஸ்ட்டாக போகும். ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைன்லேயும் எடுக்கலாம். ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லேயும் வந்து ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, டிக்கெட் எடுக்கிற மிஷின். கார்டை வச்சோ இல்லாட்டி காசை வச்சோ நீங்கள் மிஷினில் எடுக்கலாம். அதோட டிக்கெட் கவுண்டரும் இருக்குது, நீங்கள் டிக்கெட் கவுண்டர்லையும் எடுக்கலாம். ஆனால் எது சீப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப சீப். இப்போ ஒரு 2 நாளைக்கு முதலே புக் பண்ணிட்டீங்கன்னா சரியான சீப்பாக எடுத்துடலாம். ஆனால் இன்ஸ்டோர் பர்ச்சேஸ் மீனிங் ஸ்டேஷன் பர்ச்சேஸ், அது வந்து ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். அதோட ட்ராவல் கார்டு இருக்குது, ரயில் கார்டு ஒன்று இருக்குங்க. இந்த ரயில் கார்டு அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரயில் கார்டு ஒன்று கிடச்சிதுன்னா 3 பகுதி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக போகும். அதால் நல்ல பெனிஃபிட் அதில் வரும். இப்போ நீங்கள் லாங் ரேஞ்சுக்கு ட்ரெயின் எடுத்து போகிறீங்கன்னா இப்போ 50 ரூபா டிக்கெட் எல்லாம் கிட்டத்தட்ட 35 ரூபா, 36 பவுண்ட் 50 பவுண்ட் டிக்கெட் எல்லாம் 36 பவுண்டு கிட்ட விலை குறையும். அப்போ யூகேயில் இங்கே நீங்கள் லாங் ரேஞ்ச் ட்ராவல் எதுவும் பண்ண போகிறீங்க, இதில் ட்ரெயினில் போகிறீங்கன்னா இந்த ரயில் கார்டு எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ரயில் கார்டு வந்து 26 30 வயசு நிறைய ரயில் கார்டு இருக்குது. இப்போ 2 பேர் சேர்ந்து போகிற ரயில் கார்டு இருக்குது, ஒரு ஆள் தனியாக போகிற ரயில் கார்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ரயில் கார்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரயில் கார்டு இருக்குது, எவ்வளோ ப்ரைஸஸ், என்ன மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அதில் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. எங்கள் ஊரில் இருக்கிற ட்ரெயினுக்கும் இதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, நாங்கள் கொழும்பிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போய்க்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் தவிர நாங்கள் எப்போயுமே 3rd கிளாஸ் அப்படி தான் அதெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கதவோடு அப்படியே நின்று அதிலேயே சாஞ்சோண்டு அப்படியே போய் கொண்டிருப்போம். நல்லா காற்று வரும், இயற்கையான காற்றுகள் வரும், நல்லா சுவாசிக்கலாம். ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை, எல்லாம் மூடி அடைச்சிருப்பான், பார்த்து கொண்டு போக வேண்டியதுதான். காற்றை கூட சுவாசிக்க இயலாது, கதவு திறக்க இயலாது, எல்லாமே ஃபுல்லாக சீலாகி தான் இருக்கும். இது இஞ்சத்தியான் இது ஊர் தான் பெட்டர். என்ன தான் நவீனமான லைஃப் ஸ்டைல் வந்தாலும் ஊர் லைஃப் ஸ்டைல் பெட்டர். ஆனால் என்ன, காசு உழைக்க வந்தாச்சு, இதில் படி நான் கதைச்சா நிறைய பேர் வந்துடுவாங்க. பிறகு வித்தியாசமான கதை. ஒரு சில சந்தோஷங்கள் இழந்து காசு உழைக்கிறதுக்காக வேண்டி வெளிநாட்டில் வந்து உழைக்க வேண்டிய இங்கேயும் சந்தோஷங்கள் இருக்குது, ஆனால் ஊர் மாதிரி வராது. அதான் உண்மை. அதோட